நாம இப்போ சிஓஏ எக்ஸாம்க்கான ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸை ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரோம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 17th எக்ஸசைஸ் பார்க்க போறோம். எக்ஸல்ல 17th எக்ஸசைஸ் என்னன்னா ஆப்ரேட்டிங் ஆன் தி ஷீட்ஸ். அதாவது ஒரு ஷீட்ல நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், ஆடிங் ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு அதை ஃபார்மேட்டிங் த காலம், அப்புறம் ரோவோட ஹைட்டை வந்து நீங்க செட் பண்ணணும், மெர்ஜ் பண்ணணும், ஸ்பிளிட்டிங் த காலம், இது மாதிரியான விஷயத்த பண்ண சொல்லியிருக்காங்க ஷீட்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2 ஒர்க் ஷீட்டை வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கனெக்டிங் த ஒர்க் ஷீட் அண்ட் என்டர் தி டேட்டா. அதுல இருந்து ஒரு ஒர்க் ஷீட்ல இருந்து இன்னொரு ஒர்க் ஷீட்டுக்கு டேட்டாவை கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னன்னு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா நான் கயல் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிள்ல ஐட்டம் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன் ரேண்டமா. நெக்ஸ்ட் ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா பில் புக்குன்னு டைப் பண்ணிட்டு அதுலயே அதே மாதிரி ஐட்டம், குவான்டிட்டி, அதுக்கப்புறம் பிரைஸ், அதோட டோட்டல் நான் கொடுத்துருக்கேன். இப்ப பாருங்க, இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட்ல இருந்து இந்த ஒர்க் ஷீட்டுக்கு நம்ம என்ட்ரிஸை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது, கனெக்ட் பண்றது அப்படின்ட்டு பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட்ல நம்ம ஐட்டம்ஸும் பிரைஸும் கொடுத்துருந்தோம் இல்லையா. ரெண்டாவது ஒர்க் ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் குவான்டிட்டி மட்டும்தான் கொடுத்துருக்கேன். பிரைஸ் இருக்க இடத்துல ஈக்குவல் டு கொடுத்துட்டேன். ஈக்குவல் டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட்டுக்கு இப்ப நான் போறேன். போயிட்டு நான் செலக்ட், நீங்க இங்க இந்த காலத்துல பிரைஸை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னாவே செகண்ட் ஷீட்ல அதுக்கான பிரைஸ் வந்து உங்களுக்கு என்ட்ரு ஆயிடும். இதுதான் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒர்க் ஷீட்ல இருந்து இன்னொரு ஒர்க் ஷீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, டேட்டாவை கனெக்ட் பண்றது. இப்ப அப்படியே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா அதோட மொத்த பிரைஸும் அங்க இருந்து இங்க உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த டோட்டலுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் குவான்டிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க, இன்ட்டு பிரைஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட டோட்டல் வந்துடும். இப்போ நீங்க அப்படியே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா கீழே மொத்தமா ஒரு ரோக்கான டோட்டல் வந்துடும். அவ்வளவுதான். இதுதான் வந்து ஒரு ஒர்க் ஷீட்ல இருந்து இன்னொரு ஒர்க் ஷீட்டை கனெக்ட் பண்றது. இப்போ நம்ம 17th எக்ஸசைஸ்ல என்ன பார்த்தோம், கனெக்டிங் த ஒர்க் ஷீட் அண்ட் என்டர் த டேட்டா, இதை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அதே டேபிள்ல எப்படி ஃபைண்ட் பண்றது, டெலிட்டிங் பண்றது, ஆடிங், ரெக்கார்டிங், ஃபார்மேட்டிங், ரோவோட ஹைட், மெர்ஜ் பண்றது, ஸ்பிளிட் பண்றது, இதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ நான் இதே டேபிள்லயே பாருங்க, நான் ஃபைண்ட் வந்து பண்ண போறேன். இப்போ ஃபைண்டுக்கு கண்ட்ரோல் F கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க என்ன ஃபைண்ட் பண்ண போறீங்களோ அந்த வேர்டை டைப் பண்ணிட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இங்க ஹைலைட் பண்ணி காட்டுது இந்த பாக்ஸ். இதுதான் வந்து ஃபைண்ட். இதுவே நீங்க அதுல ரீப்ளேஸ் எதனா பண்ண போறீங்க அப்படின்னா என்ன மொபைலுக்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ண போறீங்களோ அந்த வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ரீப்ளேஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க மொபைல்னு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ரிமோட்னு உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆயிடும். இங்க பாருங்க, ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஃபைண்ட் பண்றது, ரீப்ளேஸ் பண்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்செர்ட் காலம், டெலிட்டிங் காலம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு 4 காலம் இருக்கு. இப்போ நான் சிக்கும் டிக்கும் நடுவுல ஒரு காலத்தை இன்செர்ட் பண்றேன். இங்க ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு இதுல நீங்க இன்செர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு காலம் இன்செர்ட் ஆயிடும். இதே காலத்தை நான் டெலீட் பண்ண போறேன். இப்போ நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு அதே ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்தீங்கன்னா அந்த காலம் டெலீட் ஆயிடும். இப்போ நம்ம ஃபார்மேட் செல் பார்க்க போறோம். இப்போ நார்மலா நம்ம பிரைஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு பிரைஸை நம்ம டைப் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஃபார்மேட்டை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். என்னவா சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா இங்க பாருங்க, கரன்சின்னு கொடுத்துட்டு நம்ம கரன்சிக்கான சிம்பிளை இங்க மாத்திருக்கோம். இதுதான் வந்து செல்லோட ஒரு ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்றது. இன்கேஸ் நீங்க டோட்டல்ல போயிட்டு நீங்க பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு பெர்சன்டேஜ் கொடுத்தீங்க, செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்க நீங்க என்ன டைப் பண்ணாலும் அது பெர்சன்டேஜா தான் டைப் ஆகும். இன்கேஸ் டேட்டுன்னு நீங்க அந்த செல்லோட ஃபார்மேட்டை மாத்திட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த டோட்டல் வேல்யூக்கு பதில் டேட்டா தான் உங்களுக்கு டைப் ஆகும். இதுதான் வந்து ஒரு செல்லோட ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்றது. ரோவோட ஹைட்டையும் வித்தையும் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அதுதான் இதுல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு காலம் வித்துன்னு இருக்கு பாத்தீங்களா,
அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க உங்களுக்கு காலத்தோட வித் எவ்வளவு வேணுமோ அது மாதிரி நீங்க அங்க டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா காலத்தோட வித் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். அதே போல ரோ செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டு ரோக்கான ஹைட்டை நீங்க சேஞ்ச் பண்றீங்க, எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்தாலும் அதுக்கான வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெர்ஜ் பண்றது, நம்ம இங்க பில் புக்குன்னு டைப் பண்ணிட்டோமா நார்மலா ஒரு செல்ல, அந்த செல்ல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இந்த 4 காலத்துக்கு மெர்ஜ் பண்ண போறோம். இந்த இடத்துல பாருங்க மெர்ஜ் சென்டர்னு இருக்கா, மெர்ஜ் சென்டர் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 4 காலத்துக்கு அந்த பில் புக் வந்து மெர்ஜ் ஆயிடும், சென்டர் ஆகி மெர்ஜ் ஆயிடும். அவ்வளவுதான், இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. இந்த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா கிரியேட்டிங் எ சார்ட். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட டிஃப்ரெண்ட் பிரான்ச் ஆஃபீஸோட சேல்ஸ், மந்த்லி சேல்ஸை சார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்றத பார்ப்போம். நான் இங்க மந்த்லி சேல்ஸுக்கான ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். 4 பிரான்ச் ஆஃபீஸ், இது வந்து லாஸ்ட் வீடியோல கூட பார்த்திருந்தோம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு. அதையே நான் இப்ப எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இது தனியா ஒரு எக்ஸசைஸா வந்துச்சுன்னா நீங்க இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும் மந்த்லி சேல்ஸ். இப்போ மந்த்லி சேல்ஸ் மேல ஹெட்டிங் போட்டுக்கோங்க, போட்டுட்டு பிரான்ச்சஸோட நேம், ஒரு 3 மாசத்துக்கான சேல்ஸோட டேட்டாஸை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு எக்ஸசைஸ். இன்செர்ட்ல ரெக்கமெண்டட் சார்ட்னு இருக்கா, இங்க போயிட்டு நீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான சார்ட்டோட டைப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க வந்து சார்ட் இன்செர்ட் ஆயிடும். இப்போ சார்ட்டோட டைட்டில்ல உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்க செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் டேட்டா லேபிள்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துக்கான வேல்யூஸ் வந்து ஆட் ஆயிடும். இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பார் சார்ட். உங்களுக்கு ஒரு காலத்துக்கும் உங்களுக்கு டேட்டாஸ் வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஆட் டேட்டா லேபிள்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து இங்க வந்து ஆட் ஆயிடும். இதுவே நீங்க இத வெர்டிக்கலா பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு வெர்டிக்கல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, வெர்டிக்கல் டெக்ஸ்ட்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா வெர்டிக்கலா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிடும். இதான் உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எது பார்க்க நீட்டா இருக்கோ இல்ல உங்களோட நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்தி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க சார்ட்டை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சார்ட் டிசைன் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இதுல உங்களோட சார்ட்டோட டிசைன்ஸை எப்படி, உங்களுக்கு இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு, இதுல எந்த மாதிரி வேணுமோ நீங்க அதை சேஞ்ச் பண்ணியும் வச்சுக்கலாம். இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோஸை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.